நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரென்று புரிகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா? இதுவரை நம்ம விஜய் டிவிக்கு வந்தோம், காமெடி பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், மிமிக்ரி பண்ணோம், ஆங்கர் பண்ணோம். பேசாமல் சிங்கர் ஆகிட்டா என்ன? ஏன்னா கமலேஷ் சிலுப்பா இதுகள்லாம் பாடும்போது நம்ம பாடிட மாட்டோமா? இதை பாடி முடிக்கிறோம். இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சமையல் குறிப்புகள் நுழைகிறோம். தாமுவோட உட்காந்து ஒரு கபாப்போ கிபாப்போ அதை ஒன்று பண்ணிவிட்டு அந்த ஷோ முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் காலையில் உட்காந்து அழகாக ஜோசியம் பார்க்குற வேலை தான். அதோடு நம்மளுடைய பிறவி பயன் இப்போ விஜய் டிவியோடைய பணியை நிறைவு முடிக்கிறோம், சிங்கர் ஆகிறோம். ஹலோ, இங்கே வருங்க. என்ன நானும் பாடுவேன். இங்கே வருங்க. நீ எங்கே வரல நாங்கள் பாடுவோம். எங்கள் நாங்கள் செலிபிரிட்டி தான். ரோபோ சங்கர் மாமாவுக்கு எப்பயுமே கொடுக்குற அன்பு முத்தம் அது. இந்த மேடை வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு மேடை. இந்த மேடையிலையும் நான் கால் வச்சுட்டேன்றப்ப முதல்ல குருஜியை, அதே மாதிரி வந்த ஜட்ஜஸ், உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை பாடுறேங்கய்யா. ஓகே, உங்களுக்காக ஏதோ ரோபோ சங்கர். தேங்க்யூ. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. ஆக பெண்கள் நாடு வகை இன்பம் நூறு வகை வா. ஆக பெண்கள் நாடு வகை இன்பம் நூறு வகை வா. தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா 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 வா. ரோபோ சங்கர், சொல்லுங்க சார். ரோபோ சங்கரா உங்களுடைய திறமை எனக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஸ்டேஜ் உங்களுக்கு புதுசு இல்லை, ஆடியன்ஸ் புதுசு இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்ஃபார்மர் நீங்கள். பட் சிங்கிங் இன்றைக்கி தான் முதல் முறை அவங்ககிட்ட இருந்து நான் கேட்குறேன். உண்மையாலுமே அசத்திட்டீங்க, நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. ரியலி ரொம்ப இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் ரோபோ சங்கர். நீங்கள் சீரியஸாக கொஞ்சம் பாட்டு படிக்கலான்னு எனக்கு தோன்றது. அப்போ கூட பாட்டு படின்னு தானே சார் சொல்கிறீங்க, பாடுன்னு சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, அது வந்து எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது தானே. அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா பெரிய சிங்கராக வரலாம் ரோபோ சங்கர். கண்டிப்பாக. தேங்க்யூ. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறச்சே ஒவ்வொரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், கொஞ்சம் பாடுற குழந்தை. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓட இன்னசென்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது சங்கர். தேங்க்யூ. யூர் அ கிங் ஆன் ஸ்டேஜ். உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க.
2-3 சங்கதிஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப அழகாக உங்களோட ஸ்டைலுக்கு கொண்டு வந்து தான் when I said it's like a child, very childlike, very pure the performance was. Take yourself seriously, Shankar. Thank you, You'll go a long way. Thank you, ma'am. Thank you very much. நல்ல குரல், நல்ல ரேஞ்ச் இருக்கு. மேலே போகும்போது அதிகமாக வால்யூம் வராமல் சாஃப்டாகவும் இருக்கு, அதில் வால்யூம் வருது, டைனமிக்ஸ் ரொம்ப அழகாக வருது. தாளக்கட்டு இயற்கையாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ருதி சேரக்கூடிய சக்தி இருக்கு. ஸ்ருதிங்கிறது நம்ம ஒரு பாட்டு கேட்டு ரசிச்சாலும் நமக்குள்ள ஸ்ருதியோட பீஜம் இருக்குன்னு அர்த்தம். தரராரராரரா அவ்வளோ இருக்கு. தரராரராரரா அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாடலாம். ஆனால் கேட்குறவங்களை ஆனந்தப்படுத்தினா கொஞ்சம் அதில் முயற்சி பண்ண வரும். முயற்சி பண்ணா ரோபோ சங்கர் வரும். கண்டிப்பா. முயற்சி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. டைம் கொடுப்பீங்களா? அது உங்களுக்கு தெரியும். பார்ப்போம்.